தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு நிஜாம் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இப்போ இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா போன இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட்டது. இதில் முதலாவதாக என்ன விஷயம் நீங்கள் சொல்லிக்க நினைக்கிறீங்க? இதில் இத்தகைய நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற வகையில் இப்போ இவங்க வக்ஃபு திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே என்னன்னா அந்த பொது சிவில் சட்டத்தினுடைய ஒரு பார்ட்டாகத்தான் நம்ம பார்க்கணும். இந்த வக்ஃபு சட்டம் என்ன, இது கிட்டத்தட்ட 1952 இந்த சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்கள் இஸ்லாமியர்களுடைய பயன்பாட்டுக்காக, அவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்காக, தொழுகை நடத்துவதற்காக, இஸ்லாமிய பாடத்திட்டங்களை படிப்பதற்காக, இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்காக முன்னாடி இருந்தவர்கள் இப்பவும் என்ன செய்யலாம்னா வக்ஃபு தானம் பண்ணுறாங்க. அது அந்த சமூகத்தினுடைய பயன்பாட்டுக்காக. இப்படி நாடு முழுவதும் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வக்ஃபு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சில சட்டத்திட்டங்களை 1952 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1982 அதுக்கான திருத்தங்களை கொண்டு வராங்க. இப்போ அதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது. 54 ஸ்டார்ட் ஆகி 52 எல்லா மாநிலங்கள்லையும் அமைக்கப்பட்டது. எல்லா மாநிலங்களையும் மாநில வக்ஃபு வாரியம்ங்கிற ஒன்றை கொண்டு வராங்க. அந்த வக்ஃபு வாரியத்துக்கு ஒரு சேர்மன் இருக்கணும். அதுக்கு மேலே கவர்மெண்ட்லேருந்து ஒரு சிஇஓ போடுவாங்க. அதுக்கு வக்ஃபு வாரிய மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்படி அதுக்கான ஒரு வரைமுறையை கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டிஸை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இதில் முக்கியமான இந்த திருத்த மசோதாவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது நாள் வரையிலும் இந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுல அல்லது இதில் உள்ள விஷயங்களை கையாளக்கூடியதில் முஸ்லீம்கள் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக என்ன அப்படின்னா, இதை பற்றி அறியாத நபர்கள் அவங்கள கொண்டாந்து அதுக்கான மெம்பர்ஸாக போடலாம். மாநில வக்ஃபு வாரியத்தில் அவங்கள மெம்பர்ஸாக கொண்டு வரலாம். இதற்கான உச்சபட்ச அதிகாரமாக மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்கலாம். அதே போன்று இப்போ என்ன அப்படின்னா, வக்ஃபுடைய இடம் என்பது எத்தனை காலங்கள் ஆனாலும், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது வக்ஃபுடைய இடம் தான் சொல்லி நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா காலி கொண்டு போயிடணும். ஆனால் இன்றைக்கு இந்த சட்ட மசோதா என்ன சொல்லலாம், 12 வருஷம் இருந்து அனுபவபூர்வம் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம், அது அவங்களுக்கே கொடுக்கலாம். அதே மாதிரி தேவைப்படக்கூடிய சொத்துக்களை அரசே எடுக்கலாம். இப்படிங்கிற பல்வேறு சட்டத்திட்டங்களை இந்த மசோதாவில் கொண்டு வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸை அரசு கையகப்படுத்தணும், அதை கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் கார்பரேட்டுடைய கைகளுக்கு போக வேண்டும் என்பது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். அதனால தான் அந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொட்டிட்டு காட்டுறாங்க. நீதிமன்றத்துக்கு போனால் கூட நீதிமன்றம்னா வக்ஃபு வாரியத்தில் அதை தீர்ப்பு கொடுக்க முடியும். தீர்ப்பு கொடுத்து அது தீர்ப்பு செல்லும். ஆனால் இப்போ என்ன செய்றாங்க அப்படின்னா, கலெக்டரே முடிவு பண்ணலாம். கலெக்டர் அந்த பிரச்சனையில் முடிவு பண்ணால் அது செல்லும் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருக்குமான இடையில இது அப்படி உள்ள அவங்க சொல்றது கூட இப்போ ஒரு கலெக்டரை தான் சொல்றாங்க, ஒரு அரசு இயந்திரத்தின் ஒரு அதிகாரியை தான் சொல்றாங்க. இப்போ அது கூட எந்த வகையில சொல்லப்படுதுன்னா, இப்போ இங்க பல தானமாக கொடுக்கப்பட்ட அந்த நிலங்கள் எல்லாம் சிலர் அதை அவங்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது வெளியில தெரிய மாட்டேங்குது. எந்த அளவுக்கு அதில் இன்கம் வருது போகுது அப்படிங்கிறதுலாம் தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸை கொண்டுட்டு வராங்கல்ல, அது இப்போது டிரான்ஸ்பரன்சி வெளியில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதில் சில முறைகேடுகள் இருக்குது. நம்ம அதை மறுக்கிறது இல்லை. வக்ஃபு வாரியத்தில் பல்வேறு ஊழல்கள் நடக்குது. வக்ஃபு வாரிய சேர்மனாக இருக்கக்கூடியவங்க அவங்க நினைக்கிறவங்களுக்கு அந்த இடங்களை இது போன்ற தவறுகள் நடக்குது. ஆனால் இப்போ இவங்க கொண்டு வர்றது என்னன்னா, அந்த தவறுகளை சரி பண்ணுறதுக்கான சட்டமாக கொண்டு வரல. இது ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி கிடையாது. இவங்க மொத்தமாகவே இவங்களே கையகப்படுத்தணுங்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டு வராங்க. இந்த இடங்களை இவங்களே ஆக்குபை பண்ண முடியும், இவங்களே தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. இவங்ககிட்ட வக்ஃபுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் எது இருந்தாலும் அங்கே கலெக்டர் முடிவு பண்ணிட்டாருன்னா இது வக்ஃபுக்கு வேண்டாம், இனி இவங்க நம்ம அரசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது அரசுடைய இடமா மாறிடும். அல்லது அது எடுத்து அதுக்கு பிறகு பட்டா போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது அதுக்காக பயன்படுத்தப்படும். ஸோ இந்த இடம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படாமலே என்ன செய்யணும்னா கையகப்படுத்தப்படுது. இதுதான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட பல்வேறு ஷரத்துகள் அதில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அதை எதிர்த்து நாடு முழுவதும் எல்லா இஸ்லாமியர்களும் இந்த வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக போராடி கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த திருத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் இப்போ மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு இருவர் இருக்கலாம் அப்படின்ற போது, பட் ஆனால் அதை தாண்டி பெரும்பான்மையாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் தானே இருப்பாங்க. அப்போது ஒரு இருவர் ஆட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒட்டுமொத்த முடிவில் அது ஒரு தொய்வை ஏற்படுத்திடும், ஒரு தடையாக இருந்து விடும்னு எப்படி
எடுத்துக்க முடியும் இதில்? ஏன்னா பெரும்பான்மைன்றது இஸ்லாமிய சமூகத்தவர் தானே இருக்க போறாங்க அதில். அந்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிறதல்ல அதோடைய விஷயம். அதை பற்றியான தெரியாத நபர்கள், அதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இது முழுக்க முழுக்க இதோடைய திணிப்பு தானே. பிஜேபி யாரை நினைக்குதோ அவர்கள் அந்த வக்ஃப் வாரியத்துடைய சேர்மனாக வர்றாங்க, அல்லது அதோடைய சிஇஓ வந்து ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இருக்கும் பொழுது அவருடைய தலைமையுடைய உத்தரவுக்குப்படி, பிஜேபியோட உத்தரவுப்படி என்னன்னா என்ன செய்யலாம், நிலங்களை வந்து எடுக்கலாம், நிலங்களை கொடுக்கலாங்கிற நிலைக்கு போயிரும்ல. அப்போ இந்த ஏற்கனவே இருந்து செயல்பட்டு இருந்த நிலைக்கு நேர் மாற்றமாக இந்த இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட மசோதா வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் வந்து இருக்குது. இது பொது சிவில் சட்டத்தினுடைய ஒரு பாகமாகத்தான் இதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். முஸ்லீம்களுக்குள்ள சொத்துக்களை பராமரிக்கிறது இல்லை. இந்து அறநிலையத்துறை இருக்குது. இந்து அறநிலையத்துறையில் வந்து யாரும் போய் என்ன செய்ய முடியாதுன்னா எந்த முஸ்லீமும் போய் அந்த அறநிலையத்துறையில் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? அது இந்துக்களாக உள்ள சொத்து. அந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக அதுக்கான என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது, அதன்படி அதுக்கு போயிட்டு அதில் நீங்கள் ஏன் ஒரு முஸ்லீமை கொண்டு போக முடியும் கேள்வி கேட்க முடியாது. அது கேட்க முடியாது. அப்போ அதே மாதிரி முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பராமரிக்க அது இருந்துட்டு ஏற்கனவே காலங்காலமாக இந்த சட்டத்திட்டத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி செய்யறதுக்கான முறையை விட்டுட்டு மொத்தமாகவே எல்லா அதிகாரத்தையும் இவங்க கையில் எடுக்கிறதுங்கிறது தான் இப்போ அதுக்கு பெரிய ஆபத்துன்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதில் இப்போ மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல, ஏன்னா உங்களுக்கான இந்த மதம் சார்ந்த சில விஷயங்கள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் கூட ஓகே ஒரு வகையில். இஸ்லாமிய பெண்கள் இருவர் இடம் பெறலாம் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்லேயே நீங்கள் முரண்படுறீங்களா? இல்லை, இதுதான் வந்து கண் துடைப்புங்கிற பெண்கள் இப்போ யாருமே அதெல்லாம் ஒரு பெரிய கோரிக்கையாக வந்து கேட்கல. இங்கே வந்து இது வந்து என்னென்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை திசை திருப்பதற்காக பிஜேபி அரசு செய்யக்கூடிய ஒரு நாடகம். பிஜேபி வந்து இந்த இஷ்யூவை ஹைலைட் பண்ணிட்டு இங்கே வந்து இதை வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை கொண்டு வராங்க. அவங்க சொல்கிற மாதிரி பெண்களை கொண்டு வரதோ இந்துக்களை கொண்டு அது மட்டும் அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. அதை கொண்டு வரதுனால மட்டும் நம்ம வந்து எதிர்க்கலை. ஆனால் இதனுடைய முழு அதிகாரம் என்பது அவங்க நினைச்சா இந்த வக்ஃபு சொத்துக்களை வந்து அவங்க நினைக்கிற ஆட்களுக்கு, நபர்களுக்கு, முதலாளிகளுக்கு, கார்பரேட்டுகளுக்கு இந்த சொத்தை கொடுக்கலாங்க. அது முக்கியமான அதிகாரம் அங்கே இருக்கு. நீங்கள் இந்துக்களை கொண்டு வரீங்களா அல்லது வந்து பெண்களை கொண்டு வரீங்களாங்கிறது பெரிய விவாதம் இல்லை. அதை தாண்டி இந்த அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்படுது அதுதான் இங்கே ஒரு பெரிய கொஸ்டினாக வந்து நிற்கிது. ஓகே, அப்படி அவர்கள் இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக இப்போ வர்றதில் இதை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும் நம்ம, அதனால் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட போகிற இழப்பு என்ன அப்படின்றதில் பார்வை? பிஜேபி கொண்டு வரக்கூடிய எல்லாமே அப்படிதான். எல்லாமே வந்து என்னென்னா இது வந்து நன்மை போன்று ஒரு தோற்றத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் இதில் முழுக்க முழுக்க ஒரு மத வெறுப்பு அரசியலை இது வந்து கையாண்டுக்கிட்டு இருக்குது. அதனுடைய ஒரு பாகம்தான் இந்த வக்ஃபு மசோதா வந்து இப்போ அப்படி ஒரு தேவையே இல்லையே. இப்போ நாட்டில் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் வக்ஃபு வாரியம் இருக்குது. இந்த வக்ஃபு வாரியத்துக்கு சிஇஓ யார் நியமிக்கணும்? தமிழக அரசு வந்து நியமிக்கணும். ஆனால் ஒரு நிரந்தர சிஇஓ நியமிச்சிருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் நியமிக்கலை. சரி, இதில் வந்து அதோட அதிகாரம் இந்த அரசுக்கு இருந்து அதை செஞ்சுட்டாலே அதில் ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து முறையாக நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை கொடுங்க. எவ்வளோ சொத்துக்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது, எவ்வளோ சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு, இதை யார் செய்யலாம்? அரசு, தமிழக அரசு என்ன செய்ய முடியும்? செய்யலாம். இன்றைக்கி வந்து இந்து அறநிலையத்துறையின் மூலமாக எத்தனாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் மீட்கப்பட்டதுன்னு சொல்லி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து அறிக்கையை வந்து சட்டமன்றத்தில் கொடுக்குறாரு. ஏன் நீங்கள் அதன் போது வக்ஃபு வாரியத்துடைய சொத்துக்கள் இவ்வளோ எத்தனை மதிப்புள்ள சொத்துக்கள் வந்து ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு, அதை நாங்கள் மீட்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிங்க? இதை யார் செய்யலாம்? அரசே இதை செய்யலாம். இந்த தவறுகள் இருக்குது. ஆனால் இதை இதுக்கு தேவையான சப்போர்ட் யார் செய்யணும்? அரசு. அதுக்கு தேவையான ஆட்களை பணியாளர்களை நியமனம் செய்கிறதும், அதுக்கு தேவையான நவீன கருவிகளை கொடுத்து நிலங்களை அளக்கிறதும், அதுக்கு தேவையான ஆட்களை நியமித்து அந்த ஆக்கிரமிப்புடைய நிலங்களை வந்து மீட்டெடுக்கிறதும், பல்வேறு கோர்ட்டு உத்தரவுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து வக்ஃபுடைய சொத்துக்கள் என்று அதெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது. அரசே என்ன செய்யுதுன்னா அந்த நிலத்தை வந்து கொடுக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு சொல்ல இருந்தால் திசையன் விலையில் ஒரு பஸ் டிப்போக்கு வந்து அன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்தை வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த டிப்போ வந்து காலி ஆயிடுச்சு, ஆனால் வாடகை கொடுக்கல. இப்போ அந்த இடத்தையும் இவங்க வந்து காலி பண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க. அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட் என்ன சொல்லுது? இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி, நீ கொடுத்துட்டுன்னு சொல்லி சொல்லுது. அரசுக்கு உத்தரவு போடுது, நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நிலுவை வாடகையும் நீங்கள் கொடுத்துட்டுன்னு சொல்லி அரசுக்கு கொடுக்கு. அரசு என்ன செய்யணும்? இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி, கோர்ட்டே சொல்லிடுச்சு, நிலங்கள் எல்லாமே இருக்குது,
அது திரும்ப ஒப்படைக்கணும்ல, ஒப்படைக்க மறுக்காம இப்போ அப்பீலுக்கு போயிருக்கு. ஸோ அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அரசு என்ன செய்யணும்னா இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி, இது அவங்கள்ட்ட கொடு, அதை நிர்வாகம் பண்றதுக்கு என்ன செய்யும், அதை செய்யணுங்க. இது போன்ற தேவையான நடவடிக்கைகளை அரசு செஞ்சாலே இதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகுமே தவிர புதிய சட்டங்களை கொண்டு வந்து இந்த இருக்கிற சட்டங்களை வந்து சீர்குலைக்கிற மாதிரி செய்கிறது தான் ஆபத்துன்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் சொல்கிற நடவடிக்கைகளில் நீங்கள் அரசை வந்து சொல்கிறீங்க, அரசு இத்தகைய விஷயங்களை செஞ்சால், அதுவும் மாநில அரசு இத்தகைய விஷயங்களை செஞ்சால் சரியாயிடும் அப்படின்றீங்க சொல்கிறீங்க. பட் அதற்கு முன்னாடி வக்ஃபு போர்டு தங்கள்கிட்ட இருக்கிற தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலங்கள் எவ்வளோ, அதில் எங்கெங்கே எல்லாம் எந்த அளவுக்கு வாடகைகளுக்கு விடப்பட்டிருக்கிறது, வருமானம் எந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறதுன்ற ஒரு டீட்டெயிலை, ஒரு வெள்ளை அறிக்கையை வக்ஃப் போர்ட்ஸ் எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க வெளியிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனில் முதல் படியை எட்டலாம் இல்லையா? அதுதான் சொல்லுவாங்க. இது வந்து இந்த வக்ஃபு வாரியம்ங்கிறது வந்து தனித்துறையாக வந்து இல்லை. இப்போ இந்து அறநிலைத்துறைங்கிறது தனித்துறை, வக்ஃபு வாரியம்ங்கிறது வந்து தனித்துறை இல்லை. அது வந்து சிறுபான்மை நலத்துறையிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வாரியமாக தான் இருக்க தவிர தனித்துறையாக கிடையாது. அப்படி இதுக்கு தேவையான சப்போர்ட்டை யார் செய்யணும்? இப்போ நீங்கள் சொல்றீங்களா, அந்த நிலங்கள் கையகப்படுத்தணும், நிலங்கள் ஆக்கிரமிப்பு வந்து மீட்கணும், அதை சர்வே பண்ணணும், தேவையான கமிஷனர்ஸை வந்து நியமனம் பண்ணணும், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் யார் செய்யணும்னா அரசு தான் அதுக்கு வந்து தேவையான விஷயங்களை செய்யணும். ஆனால் அரசு வந்து செய்யலங்கும் போது அரசை நம்ம வந்து குற்றம் சாட்டுறோம். அதுக்கான அழுத்தங்கள் எந்த அது போயிட்டு இப்போ இன்னைக்கு தமிழக அரசு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தினுடைய தொடர்ந்து முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, பிரதானமான கோரிக்கை ஒன்று வக்ஃபுடைய நிலங்களுடைய சம்பந்தமான ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. இது யார் கொடுக்கணும்? வக்ஃபு வாரியம் கொடுக்கணும் இல்லை, வக்ஃபு வாரியத்தை தாண்டி அரசு என்ன செய்யணும், அதுக்கான ஏற்பாட்டை வந்து செஞ்சு கொடுக்கணும். அது வந்து செய்ய மாட்டேங்குது. அது வந்துச்சுனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து சால்வ் ஆயிருங்களா, நிலங்கள் எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சிடும், அப்புறம் ஆக்கிரமிப்பில் எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இந்த சிக்கந்தாமலையுடைய விஷயமே வந்து வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டி தான். இது வக்ஃபு வாரியமே நேரடியாக போய் இது செய்யணும், அதை வந்து தலையீடு செஞ்சு அதை பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருக்கணும். வக்ஃபு வாரியத்துக்கான அந்த சப்போர்ட் செய்ய வேண்டிய அரசு அதை செய்யாதனுடைய விளைவு தான் வக்ஃபு வாரியம் வந்து சீர்குலைஞ்சு கிடக்குது நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல நான் இப்போது ஆளும் அரசுகள் ரீதியாக பார்க்கும்போது இங்கே மத்திய அரசு இந்த சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வரதில் தடுக்கிற இடத்துல இருக்கிற ஓரளவு இந்த மாதிரியான விளக்கங்களை கொடுத்து தடுக்கிற இடத்துல இருக்கிற மாநில அரசும் செயல்படாமல் இருக்குது அப்படின்ற போது இங்கே திமுகவும் எதிராக இருப்பதாக பார்க்குறீங்களா? திமுக அந்த விஷயங்களை முழுமையாக செய்யலைங்கிற குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது பாஜகவோடு கிட்டத்தட்ட கைகோர்த்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த பாஜகவினுடைய செயல்பாடுகளுக்கு வழிவிட்ட மாதிரி இருக்கு. இந்த கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சா அங்கே தமிழகத்தில் உள்ள இந்த மக்களுடைய எல்லா உரிமைகளையும் பாதுகாத்துருவோம், பார்லிமெண்ட்டை நாங்கள் ஒரு கலக்குவோம், எல்லா உரிமைகளையும் மீட்டெடுப்போம். நாங்கள் ஒரு போலியான ஒரு வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு நீங்கள் 40 எம்பிக்கள் கையில் இருந்தோம், இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் வந்து உங்களுடைய விஷயம் அங்கே எடுபடலைங்கிறதே நீங்கள் இங்கே தோத்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அது ஒரு ட்ராமாவாக என்ன கடும் எதிர்ப்பை பதிவு செய்தோன்னு தான் ஆராசா சொல்கிறாருல, அது வந்து ஒரு நாடகங்கிறதா எங்களுக்கு வந்து தோணுது. வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இது அந்த வக்ஃபு மசோதா கொண்டு வராமல் இருப்பதுக்கான சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னாடி இருந்து எடுத்திருக்கலாம். இப்போ என்ன செய்றாங்கன்னா நாங்கள் வந்து சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லா மக்கள்கிட்டையுமே அந்த பார்வையை கொண்டு போகிறது. தமிழக அரசே முன்னின்று என்ன செய்யலாம்னா இந்த சட்டத்திட்டத்துக்கு எதிரான ஒரு பெரிய போர்க்குரலை வந்து கொண்டு வந்திருக்கலாம். திமுக அதை வந்து செய்யலை. அதனால தான் நாங்கள் திமுக வந்து அதில் குற்றம் சாட்டுறோம். பாஜக வந்து ஒரு பலம் வாய்ந்ததாக இப்போ இருக்கிறதுனால டிஎம்கே வந்து ஒரு அரசியல் ரீதியாக என்ன செய்யணும் அதான் செஞ்சுட்டு இருக்கே தவிர ஆக்கப்பூர்வமான வேலைகளை வந்து செய்யலை. ஓகே, ஸோ இந்த பகுதியில் நான் இது வந்து எத்தகைய ஒரு சூழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு அப்போ இஸ்லாமியர்களை பொருளாதார ரீதியாக வலுவிழக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்றாங்களா இதன் மூலமாக? அப்படி எடுத்துக்கிறதா இல்லை இன்னும் உள்ளார்ந்து எடுத்துக்கிறதா இத்தகைய விஷயத்தை? இந்த வக்ஃபுங்கிறது மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டங்கள், அது இங்கே வந்து காலங்காலமாக நம்ம வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். அதை ஒரு பக்கத்தில் பிஜேபி என்ன செய்யறதுன்னா முற்றிலுமாக தடை செய்யுது. நீங்கள் வந்து இனி வந்து தானமாகவே கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து கொண்டு வருது. மார்க்கத்தின் பெயரால் நான் இறைவனுக்காக நான் வந்து இடத்த தானமாக கூட என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுங்க. அப்போ இது என்னன்னா ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு மதத்தினுடைய கொள்கையை வந்து இது இங்கே இல்லாமல் ஆக்குது அப்படிங்கிறதான் இதனுடைய அடிப்படை விஷயமா பார்க்கறதுனால பிஜேபி அதை நோக்கி இப்போ வேகமாக அகன்று கொண்டு மத கொள்கையிலேயே கை வைக்கிறாங்க. வக்ஃபுடைய இந்த திருத்த மசோதாங்கிறது மத கொள்கையை கை வைக்கிறது தான். இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட இடம், அது வந்து இறைவனுடைய நன்மையை இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக
அதில் இறைவன்கிட்ட நமக்கு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை வந்து நான் வக்ஃபு செய்கிறேன், தான தர்மம் பண்ணுறேன்னா நான் அந்த விஷயத்தை கூட இப்போ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா அந்த திருத்த மசோதா கொண்டு வருது. ஏன்னா நீங்கள் 5 வருஷம் முஸ்லீமாக இருந்தால் தான் இப்போ புதிய சட்ட திருத்தத்தில் கொண்டு வருது. ஒருத்தர் பிறப்பை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே அவர் உடனே அவருக்கான எல்லா விஷயங்களும் வந்துடுது. ஆனால் இப்போ இந்த நீங்கள் ஒரு இடத்த வக்ஃபு பண்ணணும் அப்படின்னாலே 5 வருஷம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், முஸ்லீமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வக்ஃபே பண்ண முடியும்னு சொல்லி இப்போ ஒரு சட்டத்திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது மார்க்கத்தினுடைய கொள்கையை, ஒரு இறை கொள்கையில் கை வைக்கக்கூடிய அதுக்கு முற்றிலும் முரணான ஒரு விஷயத்த இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதிகாரத்தின் மூலமாக கொண்டு வராங்க. கண்டிப்பாக சார். ஸோ பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களுடைய ஒரு நேரமாக பகிர்ந்துகிட்டு நன்றிங்க சார். நன்றி.